காலையில உனக்கு ஃபோன் போட்டு உங்க அக்கா இருந்துட்டு பொண்ணு பார்க்க போடா அப்படின்னு சொல்லி உங்க அக்கா வந்து எழுப்பி விட்றா. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்புறேன். கிளம்பி ப்ளூ கலர் சட்டையை போட்டு இருக்கான். அப்பெல்லாம் அவங்க அக்கா வீடியோ கால் ஃபோன் போட்டு, ஏன்டா அந்த மாதிரி ப்ளூ கலர் சட்டை போட்டு போற, ஒழுங்கா வேற ஏதாவது சட்டை போட்டு போடா, ப்ளூ கலர் சட்டை போட்டு போனா பொண்ணு ஒழுங்கா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்றா. இவன் அதெல்லாம் கண்டுக்காம சரின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு போறல தம்மு போறல தீயும் தம்மும் அடிச்சுட்டு போறான். அங்க போயிட்டு உள்ளக்க போறான். அதாவது திறந்தா 4 பொண்ணுங்க நிக்குது. 4 பொண்ணுங்க இருக்கும். இதுல எந்த பொண்ணு நம்மளை பார்க்க வந்து தெரியாம இவன் நேரா பாத்ரூமுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரான். வெளியே வந்துட்டு எந்த பொண்ணு நம்மளை கூப்பிடுவோம் அந்த பொண்ணு போய் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து போய் பார்க்கறான். ஒரு பொண்ணு கூப்பிடும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் பேசி இதுன்ட்டு நல்லா பேசிட்டு இருக்கான். அவன் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லிட்டு, இது என் பாய் ஃப்ரெண்டு வீட்டுல போஸ்ட் பண்றாங்க, அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்களே வீட்டுல சொல்லிருங்க என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் இதே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே மேலே போயிடுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்து இவன் பின்னாடி கூடி தட்டு, நான் தான் உங்களை பார்க்க வந்த பொண்ணு, நீங்க என்ன தம் அடிக்க மாட்டீங்க, தண்ணி அடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க அக்கா சொன்னாங்க, பார்த்தா எல்லாமே பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு பேசியிருந்தேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் இருந்துகிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லுவோம். அது இவன் கண்டதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிரும்.